அன்பான சகோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவை ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆம், உங்களது ஜெப தேவைகள், ஆலோசனைகள், கவுன்சிலிங்குக்கு நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். இலவசமாக தேவ ஆசீர்வாதத்துக்காக உங்களது ஜெபங்களுக்காகவும் ஆலோசனைகளுக்காகவும் கவுன்சிலிங்காகவும் நாங்கள் தேவ பணியில் காத்திருக்கின்றோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் நன்றி. இக்காணொலியை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு ஆம் ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இவ்வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாக உம்மண்டை வந்திருக்கும் உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவ்விதமாக ஆசீர்வதியும். கர்த்தாவே, இவ்வேளையிலும் நாங்கள் உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி கர்த்தாவே, உம்முடைய வருகைக்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். உடைய வருகைக்கு எங்களை தயார்படுத்த எங்களை புத்தி உள்ள கன்னிகைகளாக ஆசீர்வதியும். உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாரும். இவ்வேளையிலும் சரீர வியாதியிலும் மனவேதனையிலும் பொருளாதார பிரச்சனையிலும் குடும்ப சூழ்நிலைகளிலும் வேலை ஸ்தலங்களில் இருக்கும் சூழ்நிலைகளிலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை உடைய கரத்திலேயே வைக்கின்றோம். இவ்வேளையிலும் இந்த கொரோனா வியாதியினால் வேதனைப்படும் உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். டெங்கு காய்ச்சலினால் சிக்கன் குனியாவினால் அவதிப்படும் பிள்ளைகளை உடைய கரத்திலே வைக்கின்றோம். உடைய கரம் தொட்டு அவர்களுக்கு வேண்டிய பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிடும் ராஜா. வைத்தியசாலையில் இருக்கும் உடைய பிள்ளைகளை, வைத்திய சிகிச்சை எடுக்கும் பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். அவர்கள் ஒவ்வொரு தேவைகளிலும் சரீர வேதனையிலும் உம்முடைய ஆறுதல் கூட இருந்து அனைத்து ஆசீர்வதித்து சுகம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். தெய்வமே, இவ்வேளையிலும் இஸ்ரேல் நாட்டின்காக ஜெபிக்கிறோம். நமக்கு சமாதானத்தை தாரும். கர்த்தாவே, இஸ்ரேல் ஈரான் உலக யுத்தங்கள் வராதபடிக்கு உம்முடைய கரத்திலே எடுக்கிறோம் ராஜா. இஸ்ரேலில் இருக்கும் உடைய பிள்ளைகளையும் ஈரானில் இருக்கும் பிள்ளைகளையும் அயல் நாடில் இருக்கும் உடைய பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் தாங்கும், பாதுகாத்துக் கொள்ளும். உங்கள் ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் துதிகனத்துடன் எடுக்கின்றோம் பரம தந்தையே, ஆமேன். அன்பானவர்கள், வேத பாடமாக மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனமும் அதன் பின்பு 32ஆம் வசனமும் 33ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். பின்பு அவர் ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதனாலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்து நிற்கிறார் என்று அறியுங்கள். ஆம், அன்பானவர்களே, இன்றைய வேத பாடத்தின் பிரகாரம் இயேசு ஒலிவமலையில் இருக்கும் பொழுது சீஷர்கள் வந்து கேட்கின்றார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? தெளிவாக இயேசுவின் வருகைக்கு முன்பு உலகத்தில் பல அடையாளங்கள், நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும். அதற்கு ஆண்டவர் கூறுகின்றார், யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ஆம், பஞ்சங்களையும் கேள்விப்படுவீர்கள். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். இவைகள் நடக்கும் பொழுது அவர் தன்னை கூறுகின்றார்,
வாசல் அண்டை வந்திருக்கின்றார் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆம், சங்கீதம் 24 அங்கு பக்தன் அழகாக பாடுகின்றார். கதவுகளே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், நித்திய வாசல்களே கதவுகளை திறவுங்கள், அப்பொழுது மேன்மை பொருந்திய ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மேன்மை பொருந்திய மகிமையின் ராஜா? கர்த்தர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ளவர், கர்த்தர் யுத்தத்தில் வல்லமையுள்ளவர். கதவுகளே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், நித்திய வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அவற்றை திறவுங்கள், அப்பொழுது மேன்மை பொருந்திய மகிமை பொருந்திய ராஜா உட்பிரவேசிப்பார். ஆம், கதவுகளை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், நித்திய மகிமை பொருந்திய ராஜா உட்பிரவேசிக்க அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர். இன்றைய செய்தியின்படி, வாசிக்கட்ட வேத பகுதியின்படி யுத்தங்கள் நடைபெறப் போகின்றன. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் இவையெல்லாம் எங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இங்கு ஆண்டவர் கூறுகின்றார், இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகின்றேன். வெளிப்படுத்த நிருபத்தில் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனுடன் உறவாடுவேன், அவன் என்னுடன் போஜனம் பண்ணுவான், அவன் என்னுடன் ஐக்கியமாக இருப்பான் என்று ஆண்டவர் தெளிவாக கூறுகின்றார். இன்று நாங்கள் ஆண்டவரை இயேசுவை தொலை தூரத்தில் இருக்கின்றார், பரலோகத்தில் இருக்கின்றார் என்று, பரலோகில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கூறுகின்றோம். நல்லது. ஆனால் இறைவன் இயேசு பரலோகில் இல்லை, எங்கள் அருகில் இருக்கின்றார். கடவுள் என்பது கடந்தும் இருப்பவர், உள்ளேயும் இருப்பவர். இதயத்தினுள் வருவதற்கு இதய கதவை தட்டி கொண்டிருக்கின்றார். அன்பானவர்களே, அதை நாங்கள் அறிவோமா? உலகத்தின் சத்தங்கள், உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்தின் மாயைக்குள் மயங்கி இருக்கின்றோம். ஆண்டவரின் சத்தத்தை கேட்க முடியாமல் அங்கு ஆண்டவர் கதவை தட்டுகின்றார். வீட்டினுள் இருப்பவர்கள் உலக மாயைக்குள், உலக சத்தத்துக்குள் மயங்கி இருக்கின்றார்கள். ஆண்டவர் தட்டி தட்டி களைத்து அவர் திரும்பி போகும் பாணியில் படம் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆம், ஆண்டவர் களைத்து போகின்றார். உங்கள் இதய கதவை இப்பொழுது ஆண்டவர் தட்டுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நாங்கள் இன்றைய வேத வாசிப்பின்படி யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று கூறுகின்றபடி, இன்றைய நாளில் நாங்கள் அநேக யுத்தங்களின் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது நிஜமாக நிகழ்காலத்தில் கண் முன்னால் நடக்கின்றது. இவை எதற்காக? ஆண்டவரின் ரகசிய வருகையில் தன்னுடைய மனவாட்டி திருச்சபை ஆகிய உங்களையும் என்னையும் தன்னுடன் பரலோகத்துக்கு அழைத்து செல்ல, நித்திய சுதந்திரமாய் ராஜ்யமாய் இருப்பதற்கு அவர் ரகசிய வருகையில் இன்று எங்களை ஆயத்தம் செய்கின்றார். எச்சரிக்கையாக இவைகளை முன்கூறியே அவர் கூறியிருக்கின்றார். இவைகளை முன்கூட்டியே உங்களுக்கு கூறுகின்றேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அன்பானவர்களே, ஆண்டவரின் வருகையை பற்றியும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் அநேக விதங்களில் அங்கு விளக்க முடியும். அதில் ஒரு வகை உவமையினால். இங்கு ஆண்டவர் அத்தி மரத்தின் உவமையினால் தன்னுடைய வருகையை, தன்னுடைய ராஜ்யத்தை, நித்திய ராஜ்யத்தை தெளிவாக கூறுகின்றார். அத்தி மரத்தினால் உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். இளம்களை தோன்றி வரும் பொழுது இதோ வாசல் அண்டை வருகின்றாயன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எதற்கு அத்திமரம்? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அத்தி மரம் என்பது இஸ்ரவேலை தெளிவாக குறிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எரேமியா 24:5 அத்திமரம் என்றால் இஸ்ரவேல். ஆம், எனவே அத்திமரத்தின் உவமை இஸ்ரவேலை விளக்குவதாக இருக்கின்றது. இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது 2600 ஆண்டுகளுக்கு முன்பு எசேக்கியேல் தீர்க்கதரிசி கூறிய தீர்க்கதரிசனம் 38ஆம் 39ஆம் அதிகாரங்களில் இன்று
கண்களின் மூலம் பார்த்து நாம் சாட்சியாக இருக்கின்றோம். தொலைக்காட்சிகளிலும் செய்திகளிலும் நாங்கள் அன்று இயேசு கூறிய வாக்குத்தத்தமும் எசேக்கியேல் திகசி 2600 ஆண்டுகளுக்கு முன்பு கூறிய வாக்குத்தத்தம் இப்பொழுது நிகழ்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் அறிவோமா என் அன்பு சகோதரர்களே? இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையில் பெரிய யுத்தம் வரப்போகின்றது. இங்கு யுத்தம் இப்பொழுது சமாதானமாக இருந்தாலும் இந்த யுத்தம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும். இது சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கூறப்படுகின்றபடி அங்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக அநேக ஜாதிகளை எழுப்புவேன், நான் அவர்களை சிதறடிப்பேன் என்று சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில். இப்பொழுது இருக்கும் சமாதானம் நிரந்தரமான சமாதானம் இல்லை. நிச்சயமாக யுத்தம் வரும், 3ஆம் உலக யுத்தம் வரும். இன்று நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோமா என் அன்பு சகோதரர்களே? எங்கும் பஞ்சம். ஆம், உலகத்தின் பெரிய பணக்காரர்கள் பில்கேட் கூட அநேகர் அவர்கள் இன்று விவசாயத்தில் ஈடுபடுகின்றார்கள். ஏன்? பஞ்சத்திலிருந்து தங்களை பாதுகாக்க. உலக மனிதர்களுக்கு இருக்கும் ஞானம் இன்று எமக்கு இல்லை. நாம் ஆண்டவரை பற்றி கொள்ள இப்பொழுது அழைக்கப்படுகின்றோம் அன்பானவர்களே. இங்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தில் கூறப்படுகின்றது, மாகோக் என்று கூறப்படுகின்றது. இங்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக மாகோக் எழும்பும். இஸ்ரவேலின் வட திசையில் இருந்து இவர்கள் எழும்பி இஸ்ரவேலுக்கு யுத்தம் செய்வார்கள். இங்கு பார்க்கும் பொழுது இங்கு நேராக இருப்பது ரஷ்யா. இந்த ரஷ்யாவை குறித்து அதற்கு பழைய பேர் ரோஷ். அது எபிரேய பாஷையில் எழுதப்படுகின்றது. இங்கு ரோஷ் என்று தெளிவாக இங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. மன்னிக்கவும், எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் இங்கு ரோஷ் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரும். அவர்கள் இஸ்ரவேலை அதிகமாக அவர்கள் துன்புறுத்த வருவார்கள் என்று வேதத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. ரோஷ் என்பது ரஷ்யா. இது எழுத்தில் 2600 வருடத்துக்கு முன்பு எழுதப்பட்டிருக்கின்றது. ஆண்டவரின் வாக்கு தத்தம். இதை நாங்கள் இன்று அறிவோமா? மேலும் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்த நிருபம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரையும் தெளிவாக கூறப்படுகின்றது. இங்கு மாகோக் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் அவர்கள் சாத்தானுடன் அசுத்த சேனைகளுடன் சேர்ந்து இஸ்ரவேலையும் தேவனுடைய பிள்ளைகளையும் நசுக்க எழும்புவார்கள் என்று வெளிப்படுத்த நிருபம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை எழுதப்பட்டிருக்கின்றது. தெளிவாக வெளிப்படுத்தின விசேஷம் யோவானுக்கு இவைகள் எழுத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. இவைகள் அங்கு ஆதாரமாக இன்று இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்று நடக்கும் யுத்தங்கள் இருக்கின்றது. ஆனால் இதன் பின்பு ஆண்டவரின் இரகசிய வரையின் பின்பு 7 வருட உபத்திரவம் இருக்கின்றது. 7 வருட உபத்திரவத்தின் பின்பு அங்கு அர்குமேதேயின் யுத்தம் நடைபெறப் போகின்றது. அவற்றை குறித்து இப்பொழுது நான் கூறவில்லை. இப்படி அநேக வேத சத்தியங்கள், வேத புரைப்பொருட்கள் ஆண்டவரின் வருகைக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இங்கு அத்திமரத்தின் உமையினால் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், அவர் வாசலண்டை வந்திருக்கின்றார். அவர் வாசலண்டை இருக்கும் பொழுது அத்திமரத்தின் ஓமை துளிர் விடுவதை எதற்கு ஒப்பிடப்படுகின்றது என்றால், எதிலிருந்து இந்த ஓமை வருகின்றது? இங்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் அங்கு ஈசாயின் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அது இயேசு கிறிஸ்துவை தெளிவாக எடுத்து கூறுகின்றது. ஈசாயின் மகன் தாவீது ஆயினும் இது இயேசுவை குறித்த தீர்க்கதரிசனமாக இருக்கின்றது. ஆம் என்பானவர்களே, இங்கு சிதறப்பட்ட மக்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அங்கு ஆண்டவர் அவர்களை
கூட்டி சேர்ப்பார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சிதறடிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் கூட்டி சேர்த்து கடைசி நாட்களில் எருசலேமில் குடியேற்றுவேன் என்று வாக்கு எழுதப்பட்டு பதியப்பட்டு இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலர் எங்கும் சிதறி இருக்கின்றார்கள். அவர்களை ஆண்டவர் கூட்டி சேர்க்கின்றார். இந்தியாவில் இருந்து மனசே கோத்திரம் மீண்டும் வருகின்றது. இப்படி அநேக ஜாதிகள், இஸ்ரவேல் மக்கள் அநேக நாடுகளிலிருந்து சிதறடிக்கப்பட்டவர்கள் இன்று வருகின்றார்கள். இவை ஆண்டவரின் வருகைக்கு அடையாளம். அன்பானவர்களே, சிதறடிக்கப்பட்ட உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று சேனையாய் நின்றன. ஆம், 1948ஆம் ஆண்டு இஸ்ரவேலுக்கு சுதந்திரம் கிடைத்தது. முதல் நாளில் அங்கு யுத்தம் வருகின்றது. பிறந்த குழந்தை எழுந்து யுத்தத்தில் நிற்கின்றது, சேனையாய் நிற்கின்றது. அன்பானவர்களே, மே 14 அங்கு யுத்தம் வருகின்றது. அவர்கள் ஒன்றாக சேர்க்கின்றார்கள். ஆனால் அடுத்த நாள் காலையில் அயல் நாடுகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் வருகின்றது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் உலர்ந்த எலும்புகள் எழுந்து சேனையாய் நிற்கின்றன. இவையெல்லாம் சரித்திரம் கண்மூடு கூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் லவோதிக்கேயா திருச்சபைக்கு கூறுகின்றார் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், இதோ வாசல் அண்டை வந்து நிற்கின்றேன். ஆம், இன்று கடைசி நாட்களில் ஆண்டவர் லவோதிக்கேயா திருச்சபைக்கு கூறும் வாக்குத்தத்தம், அதே வாக்குத்தத்தமும் மத்தேயு 24:32-33 கூறப்படுகின்ற அந்த வாக்குத்தத்தமும் ஒன்று. இன்று நாங்கள் கடைசி நாட்களில் இருக்கின்றோம். என் அன்பு சோதரர்களே, நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கின்றோமா? இன்று நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரின் வருகை எவ்விதமாக இருக்கின்றது. இங்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் கூறப்படுகின்றது, அங்கு அத்திமரத்தின் ஓமையினால் வரும் பொழுது அவர் வாசல் அண்டை வந்திருக்கின்றார். உங்கள் தலைகளை உயர்த்தி பாருங்கள். எதற்காக இங்கு தலையை உயர்த்தி பார்க்க வேண்டும் என்று லூக்கா எமக்கு கூறுகின்றார். இதன் விளக்கம் எமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 9-11ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. வாசலண்டே வருகின்றார், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அங்கு ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பரலோகம் செல்கின்றார். சீஷர்கள் நிற்கின்றார்கள். அவர் மேலே செல்கின்றார். ஒரு மேகம் அவரை மூடியது. அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் 2 வெண்வஸ்திரம் தரித்த தேவதூதர்கள் மனிதர்கள் அங்கு வந்து, கலிலேயரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கின்றீர்கள்? நசரேயனாகிய இயேசு சென்ற வண்ணம் திரும்பியும் வருவார். ஆம், சீஷர்கள் அன்று வானத்தை பார்த்தார்கள். இங்கு கூறப்படுகின்றது, லூக்கா, அங்கு உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அன்று வானத்தை அண்ணாந்து பார்த்த சீஷர்கள், இன்று நீங்களும் நானும் வானத்தை அண்ணாந்து பார்க்க அந்த சலாக்கியம் கிடைத்திருக்கின்றது. ஏன்? அவர் மீண்டும் வருகையில். இந்த ரகசியத்தை நாங்கள் புரிந்து கொள்கின்றோமா? அன்பானவர்களே, இன்று அநேக காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 1948ஆம் ஆண்டிலிருந்து இந்த 75 ஆண்டுகளில் அநேக ஆவிக்குரிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த பூலோகத்தில் பரலோகத்தின் கட்டமைப்புகளை ஒழுங்கு செய்ய அவற்றை நாங்கள் புரிவதில்லை. 1948ஆம் ஆண்டிலிருந்து இந்த 75 ஆண்டுகளுக்குள் அநேகம் நடைபெறுகின்றது. நாங்கள் புரியாமல் இருக்கின்றோம். எப்படி? ஆண்டவர் வாக்கு பண்ணப்பட்ட மேசியா இஸ்ரவேலில் அங்கு பிறக்கின்றார். அதை இஸ்ரவேல் மக்கள் அறியவில்லை. அதே வண்ணம் அவரை புறக்கணிக்கின்றார்கள், சிலுவையில் அறைகின்றார்கள். அவர்களுக்குள் கண்கூடாக நடக்கும் நிகழ்ச்சி அதே வண்ணம் இன்று இஸ்ரவேலிலும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் நடக்கும் நிகழ்ச்சிகள் ஆண்டவரின் 2ஆம் வருகைக்கும்
அவருடைய ரகசிய வருகைக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. புரியாமல் இஸ்ரவேல் மக்களைப் போல நாமும் இருக்கின்றோம். ஏனோ தானோ என்று உலகப் போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். புத்தியற்ற கனிகளைப் போல. அன்பானவர்களே, எவ்விதமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய யுத்தம் இன்று ஆவிக்குரிய யுத்தம். ஆம், இன்று மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் கூறுகின்ற யுத்தத்தை பற்றி பார்க்கின்றோம். ஆனால் இன்று உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். எபேசியர் 6:12 கூறப்படுகின்றபடி நாங்கள் மாம்சத்தோடும் துரைத்தனங்களோடும் அல்ல, நாங்கள் ஆவியில் நாங்கள் இரண்டர கலந்து ஆவியின் அச்சாரங்களை நாங்கள் தரித்து ஆவியின் பட்டயங்களையும் சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்தவர்களாக ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட பரலோகில் செல்ல அழைக்கப்படுகின்றோம். ஆம், அன்று யூதாஸ் ஆண்டவருடன் இருந்தான். உலக சிற்றின்பங்களுக்கும் பண ஆசையிலும் ஆண்டவரை மறுதலித்து அந்த சென்று விட்டான். ஆனால் பேதுரு மனம் உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரை மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகின்றான். இன்று நாங்கள் யூதாசைப் போல ஆண்டவரை விட்டு உலகம் மாயைக்குள் செல்லப் போகின்றோமா? அல்லாவிட்டால் பேதுருவைப் போல நாங்கள் எங்களை ஒப்புரவாக்கி மனம் திரும்பி ஆண்டவருக்குள் இரண்டர கலந்து பரலோக ராஜ்யத்தில் செல்லப் போகின்றோமா? வருகை சீக்கிரம். நாங்கள் கிருபையின் காலத்தில் இருக்கின்றோம். பேதுருவைப் போல கிருபையின் சலாக்கியங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். சிந்திப்போம், எம்மை ஆண்டவருக்குள் ஒப்புரவாக்குவோம். தேவன் தாமே உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆமென்.